வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். கஷ்டம் எப்படியாக இருந்தாலும் கை இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இருக்குது, அதில் நான் ஜெயித்து காட்டுவேன். அப்படி இருக்கக்கூடிய கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் சேர்ந்து அதிர்ஷ்டமும் கிடைத்தால் வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் 2024 கடகராசியில் பிறந்த உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதை பற்றி பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசி பிறந்த நண்பர்களே, உங்களை பொறுத்தவரை உங்களுடைய கடக ராசிக்கு யோகக்காரகன் என்று சொன்னால் அது குரு பகவான். காரணம், உங்களுடைய கடகத்திற்கு 9ஆம் வீடான மீனத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். 9ஆம் வீடு என்பது வாக்கியம். அப்படிப்பட்ட குரு 10ஆம் வீடான மேஷத்தில் இருக்கிறார். 4 மாதங்கள் பொறுத்திருக்க வேண்டும். அதன் பின்பு மேஷ ராசியிலிருந்து மே மாதம் ரிஷபராசிக்கு பயிற்சியடைகிறார். கடகத்திற்கு ரிஷபம் என்பது 11ஆம் வீடு. 11 என்பது லாபஸ்தானம், பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். தனக்காரகன், பாக்கியாதிபதி, இரண்டுமே அந்த குரு பகவான் தான் உங்களுக்கு. அவன் லாபத்தில் வந்து அமரக்கூடியது 2024ஆம் வருடம். அந்த ஒரு நேரத்தில் மேலும் பணபரஸ்தானத்தில் 8ஆம் வீடு, கடகத்திற்கு 8ஆம் வீடு கும்பம், அதற்கு அதிபதி சனி அங்கே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த ஒரு நிலைப்பாடும் மேலும் இதற்கு அடுத்தபடியாக கடகத்திற்கு 5ஆம் வீடு எது என்று பார்த்தால் அது விருச்சகம். அதில் சுக்கிரனும் புதனும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள் வருடத்தின் தொடக்கத்தில். இந்த ஒரு அமைப்பில் நீங்கள் சற்றும் எதிர்பாராத மறைமுகமான வேலை தொழிலால் நிறைவான தனலாபம் கிடைக்கும். எதிர்பாராத பதவி வாய்ப்பும் அதிகார வாய்ப்பும் உங்களுக்கு தேடி வரும் கிடைக்கும். சனிவான் 8இல் இருக்கின்ற காரணத்தினால் பழைய இன்சூரன்ஸ் பணம், பிஎஃப் பணம், பரம்பரை சொத்து, உங்களுக்கு உரிய நெருங்கிய உறவுகள் மூலமாக அவர்கள் வழியில் கிடைக்க வேண்டிய சொத்து பங்குகள் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 11 குருவான் இருக்கிறதுனால தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். மேலும் உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடியவர்களுடைய பதவி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ப்ரொமோஷன் இந்த 2024 கிடைக்க போதுங்க. மேலும் 5ல் சுக்கிரன் புதன் இணைந்து அமர்ந்திருப்பதால் காதலிலும் கல்வியிலும் நீங்கள் நினைத்தது நடக்கும். காதல் சமாச்சாரத்திலும் சரி, படிப்பு விஷயத்திலும் சரி, நினைத்ததை ஜெயித்து காட்டி விடுவீர்கள். இந்த வருடம் அதில் வெற்றி உறுதி உங்களுக்கு. மேலும் சூரியனும் செவ்வாயும் 6இல் அமர்ந்திருக்கிறார்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர். அவர் 6ல் இருக்கிறதுனால குடும்ப கடனுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்காதீங்க. குடும்ப எதிரிகளை நீங்கள் எதிர்கொள்ளாதீர்கள். குடும்ப சமாச்சாரத்தில் கொஞ்சம் சற்று பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லது. நிலத்தின் ரீதியாக கடன் வாங்கி விடாதீர்கள். நில எதிரிகள், சொத்துக்கள் எதிரிகள் உருவாகலாம், கொஞ்சம் ஜாக்கிரதை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் 3இல் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு பயணங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். மேலும் தேவையில்லாத பயணங்கள் இருக்காது, தேவையுள்ள பயணங்கள் இருக்கும். அதனால் தேடி போனாலும் உங்களுக்கு அதில் செலவுகளோ பெரிய அளவு இருக்காது, பயப்பட தேவையில்லை. பங்காளி சண்டை, பகை சண்டை தீர்ந்து போகும். ஆக மொத்தம் குருவான் உங்களுக்கு 2024 11ல் வரக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் கண்டிப்பாக லாபங்கள் பெரிய அளவு கிடைக்கும். மேலும் அந்த குருவான் 5ஆம் பார்வையாக கேதுவை பார்க்கிறார். ஸோ கேதுவும் குருவும் தொடர்பை ஏற்படுத்துகின்ற போது இது கேல யோக அமைப்பை ஏற்படுத்தும். அதனுடைய அடிப்படையில் கோடீஸ்வரனாகக்கூடிய யோகங்கள் உண்டு. அதன் வாயிலாக 3ஆம் வீட்டில் கேதுவும் 11ஆம் வீட்டில் கேதுவும் இருக்கிறார்கள். அதனால் தகவல் தொடர்பு, இந்த டிரான்ஸ்போர்ட்டு, கொரியர் ஆஃபீஸு, தபால் ஆஃபீஸு, போக்குவரத்து, ஒரு டிராவல் சர்வீஸ் நடத்துகிறீங்க, ஒரு இன்டர்நெட் கம்பெனி, ஒரு இன்ஃபர்மேஷன் கம்பெனி, இந்த மாதிரி வச்சு நடத்துகிறீங்க, ப்ரௌசிங் சென்டர் வச்சு நடத்துகிறீங்க, மற்றும் கமிஷன் பேசிக்ஸுக்கு ஒரு மருத்துவ வைக்கிறது, மருத்துவ உபகரணங்கள் சேல்ஸ் பண்ணுறது,
போன்ற விஷயங்கள் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகம், ராஜயோகம், கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குது இந்த குருவுடைய பார்வை கேதுவுக்கு கிடைப்பதாலும் இந்த கிரிப்டோ கரன்சியை ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் வழியில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். ஸோ ஆக மொத்தம் இந்த ரூட்டில் போனால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆவது உறுதி. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே, விட்டு விடாதீர்கள். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.